ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி இட்லி பொடி அரைச்சோம். அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சரி, அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை பொடி வந்துட்டு சின்ன பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். கீரையாக செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சில நேரம் பசங்களுக்கு ஒத்துக்காது. நம்ம இந்த மாதிரி பொடியாக யூஸ் பண்ணி இட்லி தோசைக்கெலாம் கொடுக்கலாம். சாதத்தோடு சேர்த்தும் பிசைஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து எப்போவும் இட்லி பொடி அரைப்போங்களா அதே மாதிரி தான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த உளுந்தம்பருப்பை வந்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், வாசமும் நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே தனியாக அதை வந்து எடுத்து இன்னொரு பிளேட்டில், அகலமான பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா சூடாகாது. நம்ம நல்லா வறுத்ததுக்கு பின்னாடி மறுபடியும் சூடாக இருக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பாத்திரத்துலலாம் போட்டு வச்சோன்னா அது மறுபடியும் இன்னும் ஹீட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு, வாசமும் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்த பருப்பை வந்துட்டு நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு நான் அரை டம்ளர், இப்போ ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டோன்னா அரை டம்ளர் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கடலைப்பருப்பையும் அதே மாதிரி தான் இப்போ ஆயிலெல்லாம் விடாமல் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் லைட்டாக வாசம் வரும், பட் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது எல்லாம் வறுக்கிறதெல்லாம் நம்ம வந்து பிளேட்டில் அப்படியே போட்டு வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்சு வரும். கொஞ்சமாக வெந்தயம்லாம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாசம் ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அதையும் அதிலே போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இலையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு முரத்தில் போட்டு வீட்டுக்குள்ளே நிழல்லையே வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். நல்லா கீரையே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாடிடுச்சு. நிழலில் வச்சு அப்படியே உணர்த்தி எடுத்துருக்கேன். வெயிலில் வைக்கல. வெயிலில் வச்சு கீரையை காய வைக்காதீங்க. நிழல்லையே வச்சு இந்த மாதிரி நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் ஒரு 1 வீக் அந்த மாதிரி நிழல்லையே வச்சு இது பண்ணுங்கள். இப்போ இதையும் வந்துட்டு நான் சும்மா வெறும் பேனில் தான் அப்படியே வந்து கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அதனால் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்துட்டு நம்ம பெருங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் அப்போ தான் வந்து நல்லா வந்து இதாகும். கட்டி பெருங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சுனா தான் வந்து நம்ம ஜாரில் நல்லா நுணுங்கும். அதனால் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி பொரித்து அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். மிச்சம் அந்த ஆயில் அதில் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலே வந்துட்டு நம்ம வரமிளகாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துனா ரொம்ப வறுக்க வேணாம், சும்மா அதை அரைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சூடேறுற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே வந்துட்டு வரமிளகாய் நான் வந்து காரத்துக்கு தகுந்தது போட்டிருக்கேன். நீங்கள் மிளகும் ஆட் பண்ணலாம் கொஞ்சம். நான் வந்து மிளகு ஆட் பண்ணல இந்த டைமு. நீங்கள் மிளகும் போடுறதுனால போடலாம். ஒரு சிலருக்கு மிளகு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சவங்க அதை ஆட் பண்ணலாம். இப்போ வரமிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடானால் போதும். வரமிளகாயெல்லாம் ரொம்ப வந்து பொரியணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சூடானால் போதும். இப்போ நம்ம வந்து உளுந்தப்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து அதை 2யும் போட்டு வச்சுருக்கோம். கூட வந்துட்டு சீரகம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம இன்றைக்கி என்ன ஃப்ளேவர் செய்ய போகிறோமோ அதுக்காக முருங்கைக்கீரையை அதே மாதிரி நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது கூட வந்து உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வைக்காதீங்க, நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 1 வீக் 10 டேஸ் வச்சுருங்க, அதுவே வந்து காஞ்சிரும். இப்போ இதெல்லாம் வந்து உப்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சமாக இப்படி தட்டில் போட்டு உணர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.